தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. இன்றைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னர் அமெரிக்காவின் ஒரு சிறிய நகரில் வாழ்ந்த சமய போதகர் ஒருவர் சர்வதேச முற்போக்கு வரலாற்றில் ஒரு மகத்தான புரட்சியை ஏற்படுத்தி இருந்தார். தனது மனதுக்குள் உயிர் பெற்ற அந்த கனவை டாலர் தேசத்தின் வாஷிங்டனில் யாவரும் அறியும் வண்ணம் அவர் பகிரங்கப்படுத்தினார். அது ஒரு பொது உடைமை கனவு. சுதந்திரமும் சமத்துவமும் யாவருக்கும் பொதுவானது என்பது அவரது கனவின் சாரம்சமாக அமைந்திருந்தது. அமெரிக்காவில் கருப்பின மக்களின் உரிமைக்காக குரல் கொடுத்த மார்ட்டின் லூதர் கிங்கின் வரலாற்று சிறப்புமிக்க நான் ஒரு கனவு காண்கிறேன் எனும் உரை ஆற்றப்பட்டதன் பொன்விழா பூர்த்தியை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. ஆண்டு ஜனவரி 15 அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் ஒரு சமய போதகருக்கும் ஆசிரியருக்கும் பிறந்த குழந்தைக்கு மைக்கேல் கிங் என பெயர் சூட்டப்பட்டது. 1954 ஆண்டு தனது 25வது வயதில் அலபாமா பிராந்தியத்தில் ஸ்டிஸ்ட் அவென்யூ பெப்டிஸ்ட் தேவாலயத்தில் ஓர் மத போதகராக தனது இறைப்பணியை லூதர் கிங் ஆரம்பித்தார். அந்த பிராந்தியத்தில் ரோசா பார்க் எனும் அமெரிக்க பெண் ஒருவர் பஸ் ஒன்றினுள் தனது ஆசனத்தை வெள்ளையர் ஒருவருக்கு வழங்க மறுத்தமையினால் கைது செய்யப்பட்டார். அந்த வயோதிப பெண் கைது செய்யப்பட்டதன் எதிரொலியாக அலபமாவின் மொன்ட்கொமரி நகரில் முன்னெடுக்கப்பட்ட அமெரிக்கர்களின் பஸ் புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தலைமை வகித்த கிங் அமெரிக்காவின் சிவில் உரிமை போராட்டத்தின் தேசிய தலைவராக மார்ட்டின் லூதர் கிங் திகழ்ந்தார். 1963 ஆண்டு தனது வார்த்தைகளை செயலுறு பெற வைத்த லூதர் கிங் சம உரிமை போராட்டத்திற்காக தலைமைத்துவம் வழங்கினார். இதன்போது ஆர்ப்பாட்டங்களை கைவிடுமாறு நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை மீறி செயற்பட்டமையினால் மார்ட்டின் லூதர் கிங் கைது செய்யப்பட்டார். சிறைச்சாலையிலும் அவரது முயற்சி தொடர்ந்தது. சிறையில் இருந்து கொண்டு வரலாற்று சிறப்புமிக்க லெட்டர் ஃப்ரம் பர்மிங்ஹாம் ஜெயில் எனும் கடிதம் மூலம் தனது சிவில் உரிமை செயற்பாடுகளுக்கான விளக்கங்களை அளித்தார். சிறைவாசத்தின் பின்னர் விடுதலையான மார்ட்டின் லூதர் கிங் பாடசாலை மாணவர்களின் ஒத்துழைப்புடன் அறவழி போராட்டங்களை நடத்தினார். பர்மிங்ஹாமில் சாத்வீக போராட்டம் அடைந்த வெற்றி அவரது வன்முறைகளற்ற போராட்டங்களுக்கு பலம் சேர்த்தது. இந்த பின்புலத்திலேயே 1962 ஆண்டு அலபாமாவில் நடைபெற்ற வன்முறையற்ற போராட்டம் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. அதன் பின்னர் 1963 ஆண்டு ஆகஸ்ட் 28 தலைநகர் வாஷிங்டனில் வேலையும் சுதந்திரமும் வேண்டி பாரிய போராட்டமும் பேரணியும் நடைபெற்றது. லிங்கன் ஞாபகார்த்த சதுக்கத்தில் பேரணியாக வருகை தந்தவர்கள் அன்று கடல் அலை என திரண்டனர். அமெரிக்கர்களின் விடுதலைக்கான சுதந்திரத்துக்கான மேடையாக அந்த கூட்டம் விளங்கியது. சுமார் 2 லட்சம் மக்களின் ஆரவாரத்துக்கு மத்தியில் மார்ட்டின் லூதர் கிங் நான் ஒரு கனவு காண்கிறேன் எனும் முறையை ஆற்றினார். நான் ஒரு கனவு காண்கின்றேன். அமெரிக்க கனவில் வேர்பிடித்திருக்கும் கனவு அது. ஒரு நாள் நமது தேசம் எழும். அதன் கொள்கைகளின் உண்மையான அர்த்தத்தின்படி அது நடந்து கொள்ளும் என்ற கனவு எனக்கு உண்டு. எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்கின்றோம். ஜார்ஜியாவின் செம்மலை மேல் அடிமைகளின் மகன்களும் அடிமைகளின் சொந்தக்காரர்களின் மகன்களும் சகோதரத்துவம் என்ற மேசையில் ஒன்றாக அமர்வார்கள் என்ற கனவு எனக்கு உண்டு. Will they be able to sit down together at the table of brotherhood? I have a dream that my 4 little children. எனது 4 குழந்தைகளும் நிறத்தால் அல்லாமல் குணத்தால் மதிக்கப்படும் நாட்டில் ஒரு நாள் வாழ்வார்கள் என்ற கனவு எனக்கு உண்டு. மிக தீவிரமான இனவெறியர்கள் வாழும் அலபாமாவில் ஒரு நாள் கருப்பின சிறுவர் சிறுமியர் வெள்ளைக்கார சிறுவர் சிறுமியருடன் சகோதரத்துடன் கைகோர்த்துக் கொள்வார்கள் என்று நான் கனவு காண்கிறேன். அனைவருக்கும் சுதந்திரம் மற்றும் சம உரிமை கிட்டும் அந்த மகோன்னதமான நாள் துறவிலும் அவர் விவரித்தார். 1964 ஆண்டு வன்முறையற்ற வகையில் நிறவெறிக்கு எதிராக பாடுபட்டமைக்காக மார்ட்டின் லூதர் கிங்குக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எனினும் மக்களின் நீதி, சுதந்திரம் மற்றும் சம உரிமைக்காக போராடிய இவரது பயணத்திற்கு 1968 ஆண்டு ஏப்ரல் 4 முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது.
அமெரிக்காவில் தலை சிறந்து விளங்கிய மனித உரிமைகளுக்காய் குரல் கொடுத்த தலைவரை அந்த தேசம் மாத்திரமன்றி சர்வதேசமும் இழந்து பரிதவித்தது. ஷாவருக்கும் எக்காலத்திற்கும் எந்த தேசத்திற்கும் ஏற்புடைய அவரது உரை ஆற்றப்பட்டு 5 தசாப்தங்கள் கடந்துள்ள போதிலும் அதில் பொதிந்துள்ள அர்த்தம் காலத்தால் அழியாத எழுச்சி காவியமாக திகழ்கிறது. யாவருக்கும் சுதந்திரம் மற்றும் சம உரிமை எனும் மார்ட்டின் லூதர் கிங்கின் கனவு மெய்ப்பட வேண்டியது காலத்தின் தேவையாகும்.